நம்மள கிளியர் ஆகுதா? கிளியர் ஆகுதா? இந்த ஆடியோ ஸ்கிரீன் கிளியர் ஆகுதா? ஓ விளங்குது விளங்குது. ரைட் ரைட் ஓகே. அப்ப நாங்க நேத்து கிளாஸ்ல பார்ட் 2ல 4 கேள்வி பார்த்தோம். அது 4 கிளியரா பிள்ளைகள்? முதல் 4 கேள்வியும் பார்த்தோம். 4 கேள்வியும் கிளியரா? ஓ சார். ரைட் ஓகே. ரைட் அப்ப இன்றைக்கு பார்ப்போம் பாருங்க. ரெண்டாவது கேள்வியில முதலாவது கேள்வி பாருங்க. இமாரத் என்பதன் பொருள் யாது? சொல்லுங்க அப்ப இதுக்கு. இமாரத் என்பதன் பொருள் யாது? பூமியை வளப்படுத்தல். ஆ பூமியை வளப்படுத்தல். என்ன? ரைட் பாருங்க, பூமியை வளப்படுத்தல், அதே மாதிரி பூமியை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்துக் கொள்ளல், எப்படி எழுதினாலும் ஓகே. சரியானே? அப்ப பூமியை வளப்படுத்தல் என்பதுதான் இமாரத்துக்கான விட. அப்ப அதுக்கு அல்குர்ஆன் வசனம் வந்து இது பாருங்க. அவன் தான் உங்களை பூமியிலிருந்து படைத்து அதனை வளப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டான் அப்படின்னு சொல்லி ஒரு அல்குர்ஆன் வசனம் ஒன்று. அப்ப இமாரத் என்பது பூமியை வளப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா சரி. எப்படி கொடுப்பாங்க? இமாரத் என்பதன் பொருளாவது பூமியை வளப்படுத்தல் என்பதாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா போதும். ரைட் அதே மாதிரி பாருங்க, நாலாவது கேள்வி, ரெண்டாவது கேள்வியை பாருங்க. 4 மார்க்ஸ் கேள்வி. பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டத்தை குறிப்பிடுக. யார் எழுதிக்கிறாங்க? பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டத்தை குறிப்பிடுக. யார் எழுதிக்கிறாங்க? சொல்லவோ சார்? சொல்லுங்க. பிரபஞ்சம் என்பது அல்லாஹ்வை தவிர பூமியில் காணப்படக்கூடிய உயிருள்ளவை உயிரற்றவை இவை அனைத்தையும் குறிப்பதாகும். அல்லாஹ் பிரபஞ்சத்தை பற்றி குர்ஆனில் கூறுகிறான், நாம் பிரபஞ்சத்தை மனிதனுக்காகவே படைத்தோம் என. இந்த குர்ஆன் வசனம் பிரபஞ்சத்தை படைக்கப்பட்ட நோக்கத்தை தெளிவுபடுத்துகிறது. பிரபஞ்சம் மனிதனுக்காக படைக்கப்பட்டது போன்றே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கேற்ப அது அளிக்கப்படும். சரியோ சார்? ரைட் வெரி குட். அவ்வளவு எழுதிக்கிறாங்க. ஓ ரைட் ஓகே. ரைட் பாருங்க, முதலாவது நீங்க என்ன சொல்லுவாங்க பாருங்க, பிரபஞ்சம் என்ற பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டத்தை கேட்டீங்கன்னா பாருங்க, மேலுள்ள கேள்வியும் கீழுள்ள கேள்வியும் உண்டா புள்ளேல்? மேல இமாரத்தை பத்தி கேட்டீது, கீழே பிரபஞ்சத்தை பத்தி கேட்டீது. ரெண்டு கேள்வியும் வேற வேற தானே? வேற வேற சார். ரைட் அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இப்படி வேற வேற கேள்விகளாக மேல ஒரு கேள்வி வந்து கீழே வேற கேள்வி வந்து சொன்னா, நீங்க அந்த கீழே கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கான அறிமுகம் கட்டாயம் கொடுக்கணும். விளைச்சானே? பாருங்க, முதலாவது கேள்வியை பாருங்க. இஸ்லாம் என்பதன் பொருள் யாது? அப்படி ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டீது. அதுக்கு பிறகு பாருங்க, இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள் 4 சுருக்கமாக விளக்குக. பாருங்க, 2 கேள்வியும் ஒரே கேள்வி. இஸ்லாத்துள்ளுக்கு தான் கேட்கப்பட்டது. ஒன்று இஸ்லாம் என்றால் என்னன்னு கேட்டீது, இன்னொன்று இஸ்லாத்தின் சிறப்பம்சங்களை கேட்டீது. இப்ப நீங்க 2வது கேள்விக்கு இஸ்லாம் என்றால் என்னன்னு சொல்லி கொடுக்க தேவையில்ல. அது விளைச்சா? ஓ இப்ப பாருங்க, 2வது கேள்வியை பாருங்க. 2வது கேள்வி முதலாவது கேள்வியை பாருங்க. இமாரத் என்பதன் பொருள் யாதுன்னு கேட்டீது. சரியா? அப்ப இமாரத் என்றால் என்னன்னு சொல்லி நீங்க கொடுத்துட்டங்க. ரைட் 2வது கேள்வியை பாருங்க. 2வது கேள்வி பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டத்தை குறிப்பிடுங்கன்னு சொல்லி கேட்டீது. அப்ப 2 கேள்வியும் வேற வேற தானே? என்ன புள்ளல்? இப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, பிரபஞ்சம் என்றால் என்னன்னு சொல்லி கட்டாயம் கொடுக்கணும். பிரபஞ்சம் என்றால் என்னன்னு சொல்லி கட்டாயம் கொடுக்கணும். அவ பிரபஞ்சம் என்றால் என்ன? மனித பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட மிக பரந்ததும் விரிந்ததுமான வியாபித்து நிற்கும் அண்ட பெருவெளியையும் அதனுள் அடங்கும் சகல கூறுகளையும் குறிக்கும் வார்த்தையே பிரபஞ்சம் என்பதாகும். இப்படி என்ன கைட்ல வந்துகிற வாசகம். அதை விட லேசான வாசகம் முடிவங்க சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? ரைட் அல்லாஹ்வையும் அவனது அர்ஷையும் தவிர்ந்த அனைத்து பொருள்களையும் குறிக்கும் ஓர் வார்த்தையே பிரபஞ்சம் என்பதாகும். கிளியரா? இப்ப என்றால் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்ப சொல்ல போறாங்கன்னா இஸ்லாமிய கோட்பாட்டுக்கு வரப்போறாங்க. இப்ப பாருங்க எப்படி வாரன்னு சொல்லி. எனவே இப்ப பிரபஞ்சத்திற்கான கோட்பாடுகள், கருத்துகள்
பல கோட்பாடு ரீதியான கருத்துகள் காணப்படுகின்றன. அந்த வகையில் இஸ்லாமிய கோட்பாடை பொறுத்தவரையில் இந்த பிரபஞ்சம் என்பது மனிதனுக்காக வேண்டி படைக்கப்பட்டுள்ளது. எனவே அல்லாஹ் தாலா குறிப்பிடும் பொழுது இந்த பிரபஞ்சத்தை நாம் மனிதர்களுக்காக வேண்டி படைத்துள்ளோம் என்று குறிப்பிடுகின்றான். எனவே இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்ட நோக்கங்களை நாம் நோக்குகின்ற போது இந்த பிரபஞ்சமானது வஹீயின் அடியாக உருவாக்கப்பட்டது மட்டுமல்லாது அல்லாஹ் தான் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் படைத்தான். அதே போன்று அதனை ஆட்சி செய்து கொண்டும் இருக்கிறான். இந்த பிரபஞ்சத்தில் காணப்படக்கூடிய அனைத்து பொருள்களும் மனிதனுக்காக வேண்டி படைக்கப்பட்டுள்ளது என்பது இதன் மூலமாக தெளிவாகின்றது. எனவே இஸ்லாமிய நிலைப்பாட்டை பொறுத்தவரையில் வஹீயின் அடியாக உருவானதுதான் இந்த பிரபஞ்சம் என்பது தெளிவாகின்றது. கிளியரா புள்ளல்? கிளியரா? ரைட். இப்படி கொடுத்தா உங்களுக்கு 4 மார்க்ஸ் கிடைக்கும். ரைட். அதே மாதிரி பாருங்க, மூணாவது கேள்வி பாருங்க. மனித வாழ்வு பற்றி இஸ்லாமிய கண்ணோட்டத்தை ஆராய்க. மனித வாழ்வை பற்றி இஸ்லாமிய கண்ணோட்டத்தை ஆராய்க. எப்படி கொடுப்பாங்க புள்ளல்? மனித வாழ்வு சொல்லுங்க ஆபம். மனிதனது பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட காலங்களில் இடம்பெறுவதே வாழ்வாகும். அல்லாஹ் கூறுகிறான், உங்களில் எவர் சிறந்தவர் என பரிசீலித்து பார்ப்பதற்கே இறப்பையும் பிறப்பையும் நாம் ஆக்கினோம். இந்த வசனம் ஒரு மனிதனுக்கு வாழ்வை ஏற்படுத்திய காரணத்தை எடுத்து காட்டுகிறது. அல்லாஹ் மனிதனை கடமைகளையும் பொறுப்புகளையும் சுமந்தவனாகவே படைத்துள்ளான். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், மனிதன் இபாதத், இமாரத், ஹிலாஃபத் போன்ற பணிகளை நிறைவு செய்ய கடமைப்பட்டுள்ளான். இபாதத் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது, இமாரத் பூமியை வளப்படுத்துதல், ஹிலாஃபத் அல்லாஹ்வின் பிரதிநிதியாக இருந்து பூமியை ஆட்சி செய்தல். அதே போன்று அல்லாஹ் கூறுகிறான், நான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை. இந்த குர்ஆன் வசனம் இபாதத்தை நிறைவேற்றுவதையும் படைக்கப்பட்ட நோக்கத்தையும் தெளிவுபடுத்துகிறது. சரியோ சார்? ரைட். ஓகே. எத்தனை பக்கம் வந்து இதுமா? ஒரு பக்கம் இல்ல, அரை பக்கம். அரை பக்கம் என்ன போதுமா? 6 மார்க்ஸ் போதுமா? அது போதவோ சார்? கொஞ்சம் கூடணும். சரியா? ஆனா அவங்களோட விளக்கம் அப் டு டேட் நல்லா இருக்குது. சரியானே? சரி சார், ஜஸாக். ரைட். ஓகே. விளக்கம் நல்ல, ஆனா இன்னும் கொஞ்சம் கூட்டணும் விளக்கத்தை. சரியா? ரைட். அப்ப வேற யாராலும் எழுதிக்கிறாங்களா புள்ளில்? வேற யாராலும் பாப்போம் வேற யார் எழுதிக்கிறேன்னு சொல்லி. வேற யாரும் எழுதிக்கிறாங்களா? இல்லைன்னா ரைட். ஓகே. ரைட். பாருங்க 8 மார்க்ஸ் கேள்வி. சரியா? 6 மார்க்ஸ் கேள்வினா 6 மார்க்ஸ் கேள்வியை பாருங்க. மனித வாழ்வு பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டத்தை ஆராய்க அப்படி அல்லது நிறுவுக எப்படி கேட்டாலும் உண்டுதான். சரியான பிள்ளைகள்? அப்ப மனித வாழ்வு பற்றி ஆராய சொல்ற நேரம் முதலாவது நீங்க என்ன கொடுப்பீங்க? ரைட். பாருங்க, மேலுள்ள கேள்வி 2 வித்தியாசமான ஒரு கேள்வி இருக்குது. மனித வாழ்வை பற்றி கேட்டீங்கன்னா அப்போது புது விஷயம் ஆரம்பிக்கிறேன்னா நாங்க எப்படி கொடுக்கணும்? முதலாவது அறிமுகத்தை கொடுக்கணும். அறிமுகம் என்ன? மனித வாழ்வு என்றால் என்று கொடுக்கணும். அப்ப நீங்க கொடுப்பீங்கன்னா எனவே மனித வாழ்வு என்பது மனிதனுடைய பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் இடம்பெறும் முழுமையான செயற்பாடினையே நாம் மனித வாழ்வு என்று சொல்கின்றோம். எனவே மனிதனானவன் இந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்ட நோக்கங்களாக இறைவன் குறிப்பிடும் பொழுது மனிதர்களையும் ஜின்களையும் நான் என்னை வணங்குவதற்காக வேண்டிய அன்றி படைக்கவில்லை என்று கூறுகின்றான். எனவே இம்மனிதனானவன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்வில் அல்லாஹுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதை இந்த அல் குர்ஆன் வசனம் தெளிப்படுகின்றது. எனவே மனித வாழ்வு என்பது இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் நிறுவுகின்ற போது மனிதன் என்பவன் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நோக்கமாக அல்லாஹ்வை வணங்குவது பிரத்யேகமான ஒன்றாக காணப்படுகின்றது. அதே போன்று அதுதான் அடிப்படையாகவும் காணப்படுகின்றது. எனவே இம்மனிதன் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவனாகவும் அல்லாஹுடைய நியதிகளுக்கு கட்டுப்படக்கூடியவனாகவும் இருப்பது அவசியமான ஒன்றாகவும் காணப்படுகின்றது.
அதே போன்று இவ்வுலக வாழ்வை அவன் சமநிலையாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதும் தொழிற்படுகின்றது. இவ்வுலக வாழ்க்கையில் முழுமையாக அல்லாஹுக்கு மாத்திரம் வழிபட்டு அவனுடைய கட்டுப்பாடுகளுக்கும் அவனுடைய இபாதத்தில் மாத்திரம் மூழ்கி இருக்கவும் கூடாது. அடியார்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளையும் சரிவர நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளையும் சரிவர நிறைவேற்றுகின்ற பொழுதுதான் இவ்வாறு சமநிலை தன்மை கொண்டதாக இந்த உலக வாழ்க்கையை அவன் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. சரியானே? இப்படி கொடுப்பாங்க. ரைட். மூணாவது பாயிண்ட்ஸ் இப்படி கொடுப்பாங்க. இவ்வுலக வாழ்க்கை சோதனை களமாகும். எனவே இஸ்லாமிய கோட்பாட்டில் இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையில் இந்த உலக வாழ்க்கை என்பது மனிதனுடைய சோதனை களமாக காணப்படுகின்றது. எனவே இதனை உணர்த்தக்கூடிய ஹதீஸ் வசனமாக கீழ்வருவனவற்றை குறிப்பிடலாம். என்ன? இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த உலக வாழ்க்கை என்பது காஃபிர்களுக்கு நரகமும் முஸ்லிம்களுக்கு முஃமின்களுக்கு காஃபிர்களுக்கு சுவனமும் முஃமின்களுக்கு நரகமும் என்ற கருத்துப்பட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை நோக்குகின்ற போது இந்த உலக வாழ்க்கை என்பது சோதனை களமாக காணப்படுகின்றது. எனவே இந்த உலக வாழ்க்கையில் பூரணமான கூலி எவராலும் கண்டு கொள்ள முடியாது என்பது தெளிவாகின்றது. எனவே இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையில் அவன் செய்யக்கூடிய நற்காரியங்களுக்கான கூலியை முழுமையாக பெற முடியாது. அவன் செய்யக்கூடிய தீமைகளுக்கான முடிவுகளையும் இந்த உலகத்தில் முழுமையாக பெற முடியாது. எனவே ஒரு மனிதன் இந்த உலகில் வாழக்கூடிய வாழ்க்கையில் சோதனை களமாகவே இந்த உலக வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது இஸ்லாத்துடைய நிலைப்பாடாக காணப்படுகின்றது. அதே போன்று இந்த உலக வாழ்க்கையை பயன்படுத்தி மறுமையை தேடக்கூடியவனாகவும் அவன் மாறிவிட வேண்டும். இவ்வுலக வாழ்வு என்பது மறுமையின் விளைநிலம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். எனவே இந்த உலக வாழ்க்கையை பயன்படுத்தி இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா ஏவக்கூடிய ஏவல்களை எடுத்தும் விலக்கக்கூடிய விலக்கல்களை விட்டு தவிர்த்தும் நடப்பதன் மூலமாக மறுமையுடைய விளைநிலமாகவும் மறுமையுடைய விமோசனத்துக்கும் அது வழிகாட்டக்கூடியதாகவும் காணப்படும். எனவே இவற்றை அனைத்தை வைத்து பார்க்கும் பொழுது இஸ்லாமியுடைய நிலைப்பாடு என்பது தெளிவாகின்றது. கிளியரா வழங்கிட்ட பொழுது ஒரு 1.5 பக்கத்துக்கு வந்தா போதும் 6 மார்க்ஸ்க்கு. கிளியரா விளங்குதா? கிளியரா விளங்குதா பொழுது? என்ன தலை சுத்துதா? 1.5 பக்கம் சொல்றாரு, 1 பக்கம் சொல்றாரு, 2 பக்கம் சொல்றாரு. இதெல்லாம் நாங்க எப்படி எழுதி சேர்க்கிறேன்னு சொல்லி தலை சுத்துதா பிள்ளைகள். இந்த என்ன ஆரம்பத்துல எங்களோட கிளாஸுக்கு என்ன செமினாருக்கு கிளாஸுக்கு வருவாங்க சில பேர், சரியா? சில ஆட்கள் வருவாங்க. வந்துட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் இயர் தானே, அப்ப இப்படி ஃபர்ஸ்ட் யூனிட் முடியங்காட்டி எல்லாம் கேட்டு இன்ட்ரெஸ்டா போகும். இந்த எக்ஸாம் பேப்பர் செய்யற நேரத்துக்கு யாரும் வர மாட்டாங்க. தெரியுமா வரல, அவங்களும் சோம்பரம். அந்த கனாட்டுன்னு சொல்லுவோம். என்ன இப்ப ஈஸ்டர்ன் சைடுக்கெல்லாம் கனாட்டுடுவோம். எங்கட சைடு எல்லாம் கெண்டி போன்ற பகுதியில எல்லாம் நாங்க என்ன சொல்லுவோம், சோம்பரம்டுவோம். அப்ப அவங்க என்ன செய்யறான்னு சொன்னா போரிங், வாரல்ல. வாரல்லன்னு சொன்னா இப்படி 1.5 பக்கம் 2 பக்கம் யாரு எழுதி யாரு வாசிக்கிற சரி எங்களுக்கு எல்லாம் சரி வராதுன்னு சொல்லி நின்றுவாங்க. அப்படியே வந்திருந்தான்னு சொன்னாலே அவங்க பயப்படுவாங்க. சில பிள்ளைகள் சரி 1.5 பக்கம் எழுதணுமா 2 பக்கம் எழுதணுமான்னு சொல்லி ஹார்ட குடிக்கிறாக்கள் நிறைய பெருகுது. அப்படியானே? அப்படியா பிள்ளைகள்? அப்படியா? அப்ப நிறைய ஸ்கூல்ஸ்ல சொல்லி தர மாட்டாங்க இப்படி எழுதணும் இப்படி எழுதணும். சரி, நான் உங்களோட பக்க கணக்கு சொல்றேன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு அளவு விளங்கணும் தானே பிள்ளைகள். இந்த அளவுக்கு நான் விளக்கணும் சொல்லி விளங்கிச்சா? அப்ப அந்த அளவுக்கு நீங்க விளக்கி ஆகணும். விளக்கினான்னு சொன்னா உங்களுக்கு மார்க்ஸ் தருவாங்க. அப்ப இது ஓ லெவல் மாதிரி இல்ல, ஓ லெவல் மாதிரி இல்ல. ஏ லெவல் சொல்றது கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும். விளங்கிச்சா? கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். நீங்க எழுத பழகணும். விளங்கிச்சா? அப்ப நாங்க எங்களோட கிளாஸ்ல எப்படின்னு சொன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் யூனிட் எக்ஸாம் பேப்பர் தருவோம். இப்ப பாருங்க, இந்த யூனிட்டுக்கான எக்ஸாம் பேப்பர் இது இருக்கும். விளைச்சா? இப்ப 2வது யூனிட்டை 2ஆ உடைப்போம். விளைச்சா? 2வது யூனிட் எப்படி இஸ்லாமிய அடிப்படை நம்பிக்கை கோட்பாடுகள். விளைச்சா?
அப்ப அந்த நம்பிக்கை கோட்பாடுகளை முதலாவது உடைப்பம் என்ன, அடிப்படை நம்பிக்கை கோட்பாடுகள்னு சொல்லி உடைச்சி ஒரு பேப்பர் தருவேன். அதே மாதிரி ஒரு யூனிட் நோட்ஸ் தருவேன். அதுள்ளுக்கு அந்த 6 விடயங்களும் அடங்கும். என்ன, அடிப்படையாக ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அதுள்ளுக்கு அடங்கும். அப்ப அந்த விடயங்கள் எல்லாம் நாங்க பார்த்து முடிகிறதோட அதுள்ளுக்கு என்ன செய்வோம், எக்ஸாம் பேப்பர் ஒன்று செய்வோம். அதுக்கு போற என்ன செய்யும், 2.2 யூனிட் 2.2 அந்த உடைச்ச அடுத்த பகுதி வரும். அடுத்த பகுதி என்ன, இஸ்லாமிய அக்கீதாவிலிருந்து வெளியேறின கூட்டத்தினர்கள், ஷியாக்கள், ஹவாரிஜிகள், மோதசிலாக்கள், விளைஞ்சா அவங்களுடைய கோட்பாடுகள் எல்லாம் வரும். அந்த கோட்பாடு எல்லாம் படிச்சது பிறகு அதுள்ளுக்கு ஒரு பேப்பர் உண்டு. விளையினா இப்படிதான் எங்களை என்ன செய்யும், எங்களோட பேப்பர் மெத்தட் வரும். பாருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் அது இருக்குமோ இல்லையோ தெரியா, தேடணும். சரியா போல. அப்ப உங்களுக்கு அது பார்த்தா விளங்கும். அப்ப அந்த பேப்பர்கள் எல்லாம் எப்படி சொன்னா அப்படி என்ன தருவேன். அப்ப சில யூனிட் எல்லாம் பெருசா இருக்கிறதுனால அந்த பெரிய யூனிட் எல்லாம் உடைச்சு நான் உங்களுக்கு பேப்பர் தருவேன். இப்ப இந்த பேப்பரை நீங்க செய்ய காலப்போக்குல ஒரு 3வது யூனிட் நீங்க தாண்ட நேரத்துக்கு நீங்க பழகிடுவாங்க. ரைட், இந்த 2 மார்க்ஸா, ரைட் 2 மார்க்ஸ்க்கு இப்படி எழுதுற சொல்லிட்டான ஆன்சர் நாங்க வச்சுக்கங்கன்னு சொல்லி டக்குன்னு எழுதிடுவாங்க. 4 மார்க்ஸுக்கா, ரைட் ஒரு பக்கமா தட்டிங்கிட்டு எழுதிடுவாங்க. 6 மார்க்ஸுக்கு 1.5 பக்கம், ரைட் 1.5 பக்கம் முழுமையாக எழுதுவாங்க. ரைட் 8 மார்க்ஸுக்கு 2 பக்கம் ஃபுல்லா எழுதுவாங்க. 10 மார்க்ஸ்ன்னு சொன்னா 2.5 பக்கம் நார்மலா எழுதுவாங்க. இப்படி நீங்க பழகிடுவாங்க காலப்போக்குல. அப்ப அதனால நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, உங்களுக்கு பேப்பரை தந்து நான் பேப்பரை செய்ய வச்சு அதை கரெக்ஷன் பாக்குறேன். இப்ப எங்கட 2027 கிளாஸ் முடிஞ்சு முடிய கூட 8:30 நினைக்கிறேன். 7 மணிக்கு தொடங்கின கிளாஸ். சரியானே? அப்போ 1.5 hour நடக்கும். அந்த கிளாஸ்ல நாங்க இன்றைக்கு பார்த்தேன்னு சொன்னா துணை சட்ட மூலாதாரங்கள் முடிஞ்சிருக்குது. சரியா? நேத்து மோனாத்து முடிஞ்சது. சரியா? துணை சட்ட மூலாதாரங்கள் முடிஞ்சது பின்னால் நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா அவங்களுக்கு பேப்பர் தான் அந்த துணை சட்ட மூலாதாரங்கள் பேப்பர். அப்ப துணை சட்ட மூலாதாரங்கள் கிட்டத்தட்ட நான் பார்த்தேன் 20 21 கேள்வி அப்படியே இருந்துச்சு போல. சரியா ஞாபகம் இல்ல, கொஞ்சம் கூடுதலான கேள்விகள் எடுத்திருந்தேன். அப்ப அந்த என்ன MCQ எல்லாம் செஞ்சு முடிச்சோம். இன்றைக்கு ஸ்ட்ரக்சர் கேள்வி ஆரம்பிச்சோம். முதலாவது கேள்வியை மட்டும் 1.5 hour நாங்க என்ன செஞ்சோம், டிஸ்கஸ் பண்ணோம். அவங்க எழுதிட்டு வருவாங்க. எழுதிட்டு வந்து எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க எல்லாரும் வாசிச்சு முடியும் நான் கேட்டிருந்து அவங்க வாசிச்சது ரைட், இதெல்லாம் இல்ல, இந்த துணெல்லாம் சரிப்படுத்தணும், இந்த துணை சரிப்படுத்தணும், இப்படி விளக்கம் வரப்படாது, இப்படி வரணும். இப்படி நான் சொல்லி கொடுப்பேன். இப்ப இவங்க என்ன செய்வாங்க, ட்ரைன் ஆகிட்டு டேர்ம் எக்ஸாமுக்கு என்ன தெரியுமா செய்வாங்க, முடியும் டேர்ம் எக்ஸாமுக்கு என்ன நோட்ஸை பார்க்க மாட்டாங்க. என்னட்ட கேட்பாங்க எப்படி படிக்கிறேன்னு சொல்லி. அப்ப நான் சொல்லிக்கிறேன்னா, என் நோட்ஸ் நீங்க பார்க்க தேவையில்லை. நீங்க இப்ப பார்க்கணும் என்னன்னு சொன்னா என் பேப்பரை மட்டும் பார்த்து போங்க. MCQ பாருங்க, அடுத்து ஸ்ட்ரக்சர் கேள்விக்கு நீங்க எப்படி விடையளிக்கிறேன்னு சொல்லி அந்த CR எடுத்து பாருங்க. ரைட், பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு நல்ல ஸ்கோர் எடுக்கலாம்னு சொல்லி இவங்க அதை மட்டும் பார்த்துட்டு போவாங்க. மாஷா அல்லான்னு சொல்லி நல்ல பேர்கள் டேர்ம் எக்ஸாம்ல வரும். இது வரைக்கும் வந்துடக்கூடிய ரிசல்ட்ஸ் எப்படின்னு சொன்னா என்னோட கிளாஸ் வரக்கூடிய பிள்ளைகள் 90க்கும் மேலதானே அவனோட மார்க்ஸ் போகும். 90, 95, 94, 98 இப்படி போகும் மார்க்ஸ். அப்ப A level டேர்ம் எக்ஸாம் ஒன்ற புள்ள இப்படியால லெவல்ல அவங்க மார்க்ஸ் எடுக்கிறாங்கன்னு சொன்னா என்ன, அவங்களுக்கு சரியான முறை நாங்க ட்ரெயின் கொடுத்துருக்க முடியும். அப்ப எங்களோட சிஸ்டம் எல்லாம் பிள்ளைகள் இப்படிதான் போகும். உங்களுக்கு A கிரேட்ல 100% இல்ல 200% எனக்கு ஷுவர் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். நீங்க ட்ரை பண்ணாங்கன்னு சொன்னா, எங்களோட பேப்பரை வச்சு நீங்க ட்ரை பண்ணாங்கன்னு சொன்னா உங்களுக்கு நார்மலா சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன செய்யலாம், A மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு அது பெரிதும் உணை புரியக்கூடியதாக இருக்கும். சரியான பிள்ளைகள்? கிளியரா விளங்குதா? தூக்கமா பிள்ளைகள்? இல்ல தூக்கம் இல்லையே? இல்ல இல்ல ரைட். யாரு பிள்ளைகள் ட்ரிங்கோ ஆக்கள் யாருக்கிறேங்க? ட்ரிங்கோ இங்கோ நான் இருக்கேன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ட்ரிங்கோல? ஸ்பெஷல்டா யாரோ இந்தியாவில இருந்து வந்து இந்தியால இருந்து வந்து என்ன நடிகர் நடிகர் ஒன்று வந்து நடிகை ஒன்று வந்து தானே? ஓ அதே போல இப்படி பயந்து சொல்றாங்க. நல்ல தைரியமா சொல்லணுமே. நான் டிங்கோ டவுன்ல நான் கிண்யாவா? ஓ அதான் நீ பாக்குற ஸ்டேட்டஸும் அப்படியா இருக்குது. எங்க சோசியல் மீடியாவுக்கு போனாலும் அதுதான் ட்ரெண்ட் ஆகிது. அதான் உங்கள்ட்ட கேட்டது. சரி, ஓகே, ரைட். அப்ப எல்லாரும் மொழிப்போட தான் நினைக்கிறேங்க. தூங்கலையே? இல்ல சார். எல்லாரும் மொழிப்போட இருக்கிறாங்க.
ஒருத்தர் தான் இல்ல சார்னு சொன்னாரு. எல்லாரும் இதுல கிளாஸ்ல இருக்கிறாங்க பிள்ளைகள். சொல்லுங்க ஆகும். No, sir. ரைட், ஓகே, ரைட். அப்ப அடுத்தது பாப்போம் பிள்ளைகள். பாருங்க, அடுத்த கேள்வியை பாருங்க. மனிதன் தொடர்பான இஸ்லாமிய கண்ணோட்டத்தை ஏனைய சமய சிந்தனைகளின் கண்ணோட்டத்துடன் ஒப்பு நோக்குக. ரைட், இந்த கேள்விக்கு பிடிவில் எழுதுவாங்க. எப்படி எழுதுவாங்க? யாரும் எழுதிக்கிறாங்களா? யாரும் எழுதிக்கிறாங்களா அப்படி? சொல்லுங்க. ஏனைய சமயங்கள் மனிதனை உடலையும் அறிவையும் கொண்டவனாக நோக்கப்படுகின்றன. ஆனால் இஸ்லாம் ஒரு மனிதனை உடல், அறிவு, ஆன்மீகம் இந்த 3 கூறுகளையும் கொண்டவனாக நோக்கப்படுகின்றன. ஏனைய மதங்கள் ஒரு மனிதன் ஆன்மீகத்தை பெறுவதற்கு உடல் வருத்தி செய்தல் வேண்டும் அல்லது துறவறம் செல்ல வேண்டும். இவ்வாறுதான் ஏனைய சமயங்களில் ஆன்மீகத்தை பெற்றுக்கொள்ளும் வழியாக காணப்படுகின்றன. ஆனால் இஸ்லாம் நடுநிலையான சமயமாகும். இஸ்லாம் வாழ்க்கை முறையில் நடுநிலையை பேணுவதற்கு வழிகாட்டியுள்ளன. இஸ்லாம் ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ள அனைத்தையும் வரையறையை மீறாத நிலையில் அனுபவிக்க அனுமதி வழங்கியுள்ளது. சரியோ சார்? இவ்வளவு எழுதிக்கிற? இவ்வளவுதான் சார். கொஞ்சம் கூடி வரணும். ரைட், ஓகே, ரைட். நான் கொஞ்சம் கூடணும். 8 மார்க்ஸுக்கு கொஞ்சம் கூடி வரணும். சரியா? நான் இந்த கேள்வியை கொஞ்சம் இழுத்துட்டு போறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனாலும் எழுதலாம். ரைட், ஓகே. வேற யாரும்? ரைட். இவங்க ஆரம்பிச்சது மிச்சமே நல்ல. அப்ப நீங்க நினைக்கிறேன் நீங்க செகண்ட் இயர் நினைக்கிறேன், அப்படியா? ஓ சார். அதானே நீங்க எழுதுற விடையில எனக்கு விளங்குது நீங்க செகண்ட் இயர்னு சொல்லி. ரைட், பாருங்க. இந்த கேள்விக்கு பாருங்க பிள்ளைகள். மனிதன் தொடர்பான இஸ்லாமிய கண்ணோட்டத்தை ஏனைய சமய சிந்தனைகளின் கண்ணோட்டத்துடன் ஒப்பு நோக்குக. பாருங்க, இஸ்லாமிய கண்ணோட்டத்துல மனிதனுடைய சிந்தனை, மனிதன் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்றத நீங்க என்ன செய்யணும்? ஏனைய சமயங்களோட ஒப்பு நோக்கணும். அதுலயே சொல்லலாம் பிள்ளைகள். பாருங்க, முதலாவது இஸ்லாம் என்ன சொல்லுது? மனிதனுடைய தோற்றத்துல சொல்லுது. இந்த மனிதன்ற முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை நாங்க களிமண்ணின் சக்தியிலிருந்து படைத்தோம், அதுக்கு பின்னால் வரக்கூடிய மனிதர்களை இரத்த கட்டியிலிருந்து படைத்தோம் என்று சொல்லி ஒரு பெண்ணுடையும் ஆணுடையும் உதவி கொண்டு படைத்தோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறோம். ரைட். இப்ப இது என்னத்த? இது இஸ்லாமிய கோட்பாடாக காணப்படுது. இப்ப நீங்க என்ன செய்வாங்க? அந்த துண்டை கொஞ்சம் விலக்கி விட்டுட்டு என்ன செய்வாங்க? ரைட், அதை அப்படியே ஒப்பு நோக்குவாங்க. இங்க அளக்கும். எனவே இவ்வாறு இஸ்லாம் குறிப்பிடும் அதே சமயத்தில் ஏனைய சமயங்களான, சரியா, ஏனைய சமயங்களில் மனிதன் என்பவன் ஒரு பேசும் குரங்கு என்றும் குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று மனிதனுடைய உருவாக்கத்தை பொறுத்தவரையில் அவர்கள் கூறுகின்றார்கள், முற்பிறவியில் செய்த கர்ம வினைகளை அனுபவிப்பதற்காக வேண்டிய மனிதன் பிறக்கிறான் என்றும் சில மதத்தை சேர்ந்தவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே ஒரு மனிதன் முற்பிறவி ஒன்றும் பிற்பிறவி ஒன்றும் இருப்பதாயின் அவனுக்கு பிறப்பு என்பதில் மிகவும் சந்தேகமான சில விடயங்கள் உருவாகின்றது. அதே போன்று பேசும் குரங்கு என்று ஒருத்தர் சொல்லும் பொழுது அந்த பேசும் குரங்காக காணப்படுமையானால் தற்காலத்தில் காணப்படக்கூடிய பேசும் குரங்குகள் இன்னும் பல ஆண்டுகள் செல்லும் பொழுது அவை மனிதர்களாக உருவெடுக்க வேண்டும். ஆனால் இன்றைய நடைமுறையை பார்க்கும் பொழுது அவ்வாறு நடைபெறுவது சாத்தியமற்றதாக காணப்படுகின்றது. எனவே இஸ்லாத்தின் நிலைப்பாட்டை எடுத்து நோக்குகின்ற போது இஸ்லாமிய நிலைப்பாடு சரியானதும் உறுதியானதுமாக காணப்படுகின்றது என்பது இங்கு நிரூபிக்க முடிகின்றது. இது முதலாவது விஷயம். இரண்டாவது என்ன சொல்லுவாங்க? மனிதன் அல்லாஹ்வால் அறிவூட்டப்பட்ட நிலையிலேயே உலகுக்கு அனுப்பப்பட்டுள்ளான் இப்படின்னு சொல்றத கொடுப்பாங்க. ரைட்டா? எனவே இஸ்லாமிய நிலைப்பாட்டை பொறுத்தவரையில் மனிதன் என்பவன் அல்லாஹ் தஆலாவினால் முழுமையாக அறிவூட்டப்பட்ட நிலையிலும் முழுமையாக அனைத்து விடயங்களும் அல்லாஹ் தஆலாவின் மூலமாக அறிவூட்டப்பட்ட நிலைமையிலும் இந்த உலகுக்கு அனுப்பப்பட்டுள்ளான் என்பது இஸ்லாமிய கோட்பாடாகும். இருந்தாலும் ஏனைய சமயங்களும் ஏனைய கோட்பாட்டு
என்றும் குறிப்பிடுகின்றார்கள். மனிதன் என்பவன் குரங்கு என்றும், அதே மனிதன் ஆதம் ஏவாளின் பாவத்தை சுமந்தவனாக பிறக்கிறான் என்றும் குறிப்பிடுகின்றது. இவ்வாறு பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு மனிதர்களும் அவர்கள் பாவத்துடனும் கர்ம வினைகளுடனும் இந்த உலகத்துக்கு வருகின்றார்கள். அந்த பாவங்களுடனே இந்த உலகத்தில் என்ன செய்கிறார்கள், செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது அவர்களுடைய நிலைப்பாடாக காணப்படுகின்றது. மாறாக இஸ்லாம் என்பது, இஸ்லாம் மனிதனை உயர்த்தி இறைவன் மூலமாக அறிவூட்டப்பட்ட நிலைமையில் அறிவு சார்ந்த ஒரு பிரதிநிதியாக இந்த மனிதன் பிறக்கிறான் என்று குறிப்பிடப்படுகின்றது. எனவே இஸ்லாமிய நிலைப்பாடு என்பது இங்கு நிரூபணமாகின்றது, உறுதி செய்யப்படுகின்றது. கிளியரா புரியல்? ரைட். அதே மாதிரி இன்னொன்னு சொல்லலாம், என்ன, மனிதன் என்பவன் அல்லாஹ்வின் பிரதிநிதியாக தொழிற்படுகின்றான். எனவே இவ்வாறு இஸ்லாம் குறிப்பிடுகின்ற அதே சமயத்தில் ஏனைய சமயங்கள் மனிதன் என்பவன் ஒரு பொருளாதார பிராணி, மனிதன் என்பவன் சமூக பிராணி, மனிதன் என்பவன் பேசும் குரங்கு என்று மனிதனை இழிவுபடுத்துகின்றது. எனவே இவ்வாறு இழிவுபடுத்தும் சமயத்தில் மனிதனை இஸ்லாம் என்பது மனிதனை ஒரு உயர்ந்த அந்தஸ்துடையவனாகவும் உயர்ந்த பிரதிநிதித்துவம் உள்ளவனாகவும் மனிதனை உயர்த்தி காட்டுகின்றது என்பது இங்கு தெளிவாகின்றது. இப்படி நீங்க என்ன செய்யணும், ரெண்டோட டச் பண்ணி சொல்லணும். கிளியரா புரியல்? அது விளங்கிச்சா? விளங்கினா புரியல்? ரைட், ஓகே. அடுத்து பாருங்க, பிரபஞ்சம், மனித வாழ்வு ஆகியவை தொடர்பான இஸ்லாமிய கண்ணோட்டத்தை தெளிவுபடுத்துக. அதை எப்படி சொல்லுவாங்க புரியல்? எழுதிக்கிறாங்க, அது 10 மார்க்ஸ்க்குரிய கேள்வின்னு சொல்லலாம். அது எப்படி எழுதுறது விளங்கல்ல சார். அது எப்படி எழுதுன்னு சொல்லி வராங்க. ரைட், ஓகே, குட். வேற யாரும் ஈகிறாங்களா? ரைட், பாருங்க, இதை நான் சொல்லித்தரேன் பாருங்க. முதலாவது நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, பிரபஞ்சம் என்றால் என்னன்னு சொல்லி கொடுக்கணும். பிரபஞ்சம் என்றால் என்ன? அல்லாஹ்வையும் அவனது அர்ஷையும் தவிர்த்து ஏனைய அனைத்து பொருள்களும் அனைத்து விடயங்களும் நாங்க பிரபஞ்சம் என்று குறிப்பிடுவோம். அப்ப இந்த பிரபஞ்சம் என்பது அதனுடைய நிலைப்பாடு நீங்க சொல்லணும். இஸ்லாமிய நிலைப்பாட்டை எப்படி நிலைப்பாடு? வஹீயின் அடியாக உருவானது, ஒன்றுமில்லாக இருந்த இந்த பிரபஞ்சத்தை அல்லாஹ் தான் உருவாக்கினான். எனவே இதனுடைய முழுமையான உருவாக்கமும் இதற்கு ஒரு ஆரம்பம் உண்டு என்பதும் இதன் மூலமாக தெளிவாகின்றது. அதே மாதிரி படைத்தது மாத்திரமின்றி ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதியையும் அல்லாஹ் தாலா நிர்ணயித்துள்ளான். அதே மாதிரி பிரபஞ்சத்தை மீனாக அல்லாஹ் தாலா படைக்கவில்லை. அதே மாதிரி பிரபஞ்சத்தின் இயக்கம் குருட்டுத்தனமானது அல்ல என்பதும் இஸ்லாமிய நிலைப்பாடாக காணப்படுகிறது. அதே போன்று இஸ்லாமிய நிலைப்பாட்டின்படி பிரபஞ்சம் என்பது மனிதனுக்காக வேண்டி உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே மனிதன் என்பவன் எவ்வாறு உருவாகியுள்ளான் என்பதை இஸ்லாமிய நோக்கும் பொழுது மனிதன் என்பவனை அல்லாஹ் தாலா முழு மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை களிமண்ணின் சக்தியை படைத்து விட்டு அதற்கு பின் வந்த மனிதர்களை ஒரு ஆணினதும் பெண்ணினதும் உதவி கொண்டு இரத்த கட்டி படைத்தான் என்பது இஸ்லாமிய நிலைப்பாடாக காணப்படுகின்றது. அதே போன்று மனிதனை அல்லாஹ் தாலா முழுமையாக அறிவூட்டப்பட்ட நிலைமையில் உலகுக்கு அனுப்பியுள்ளான். அதே மாதிரி அல்லாஹின் பிரதிநிதியாக மனிதர்கள் தொழிற்படுகின்றார்கள். இறை கண்ணியத்தை சுமந்தவனாக வருகிறான். அதே மாதிரி இறை ஆன்மா ஊதப்பட்ட உயர்ந்த சிருஷ்டியாக இந்த மனிதன் காணப்படுகின்றான். மனிதனுக்கு நேர்வழி காட்டும் பொறுப்பை அல்லாஹ்வே ஏற்றுள்ளான் என்பதும் இஸ்லாமிய நோக்கங்கள் ஒன்றாக நம்மால் குறிப்பிட முடியும். அதே போன்று மனிதன் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளாக 3 கடமைகள், பிரத்தியமான கடமைகள் இஸ்லாம் காட்டியுள்ளது. அதுதான் இபாதத், இமாரத், ஹிலாஃபத்தாக காணப்படுகின்றது. இபாத் என்பது வணக்க வழிபாடுகளாகவும், அதே போல இமாரத் என்பது பூமியை வளப்படுத்தக்கூடியதாகவும், ஹிலாஃபத் என்பது ஆட்சி நிர்வாகம் செய்யக்கூடியதாகவும் காணப்படுகின்றது. அதே மாதிரி இப்ப நீங்க சொல்லுவாங்க வாழ்வு. எனவே இவ்வாறு அல்லாஹ் தாலா பிரபஞ்சத்தையும் படைத்து மனிதனையும் படைத்து இந்த மனிதனுக்காக வேண்டி பிரபஞ்சத்தை மனிதனுக்காக வேண்டியும் அல்லாஹ் தாலா படைத்து விட்டு இந்த மனிதனுக்காக வேண்டி மனித வாழ்வையும் அல்லாஹ் தாலா ஏற்படுத்தி உள்ளான். எனவே இந்த வாழ்வை பார்க்கும் பொழுது மனிதனானவன் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியே அந்த காலப்பகுதியில் இடப்படக்கூடிய செயற்பாடுகளையே நாம் வாழ்வு என்று குறிப்பிடுவோம். எனவே மனிதனானவன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் முழுமையாக அல்லாஹ் தாலாவுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து அல்லாஹ் தாலாவுடைய ஏவல்களுக்கு எடுத்து நடக்கக்கூடியவனாகவும் அவன் வாழ வேண்டும். அதே போன்று
பிரபஞ்சமானது மனிதனுக்காக படைக்கப்பட்டுள்ளதால் அதை உணர்ந்து அவன் பயன்படுத்தக்கூடியவனாகவும் இந்த மனிதன் மாற வேண்டும். அதே போன்று உலக வாழ்வை சமநிலை தன்மை கொண்டதாகவும் இபாதை முழுமையாக பேணக்கூடியவனாகவும் இந்த மனிதன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். இந்த உலக வாழ்க்கை என்பது சோதனை களமாக மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதனால் இதில் பூரண கூலியை அவனால் பெற முடியாத நிலை ஒன்று உருவாகின்றது. அதே போன்று இந்த உலக வாழ்க்கையை பயன்படுத்தி மறுமையை தேட வேண்டும் என்பது இஸ்லாமிய நோக்கங்கள் ஒன்றாக காணப்படுகின்றது. எனவே இந்த முழுமையாக இஸ்லாமிய கண்ணோட்டத்தை நோக்குகின்ற போது பிரபஞ்சம் என்பது அல்லாஹ் தாலாவினால் படைக்கப்பட்டுள்ளது. அந்த பிரபஞ்சம் என்பது மனிதனுக்காக வேண்டி படைக்கப்பட்டுள்ளது. அப்ப மனிதனுக்குடைய வாழ்வு என்பது மறுமைக்காக வேண்டி ஒரு விளை நிலமாக காணப்படுகின்றது என்பது இஸ்லாமிய கண்ணோட்டங்கள் ஒன்றாக குறிப்பிடலாம். கிளியரா விளங்கிச்ச புள்ளைகள்? 10 மார்க்ஸுக்கு தூங்கிட்டாங்க. விளங்கிட்டு ரைட் ரைட். அப்ப இவ்வளவுதான் பிள்ளைகள், இவ்வளவுதான் விஷயம். இப்ப உங்களுக்கு ஐடியா எடுத்துக்கோங்க பிள்ளைகள், இப்படிதான் நான் விளக்கணும்னு சொல்லி ஒரு ஐடியா ஒன்று எடுத்துக்கோங்க. இது பின்னுக்கு போக போக உங்களுக்கு லேசா விளங்கும். விளங்கினா பிள்ளைகள்? விளங்கினா? ஓ ரைட். அப்ப அதே மாதிரி பிள்ளைகள் இன்றையோட எங்களை என்ன செய்யுது, 2028க்கான ஃப்ரீ செமினார் முடியுது. சரியா? அப்ப அடுத்த வீக் இன்ஷா அல்லாஹ் வெள்ளி சனி, சரியா, வெள்ளி சனி ஞாயிறு சனிக்கிழமைகள்ற 2028க்கான பேமெண்ட் கிளாஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். சரியானே? அப்ப அதுல என்ன செய்வோம்னு சொன்னா செகண்ட் யூனிட்ல இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். செகண்ட் யூனிட் என்ன செய்வோம், நாங்க என்ன அடிப்படை இபாதத்துக்கு, அதாவது இஸ்லாமிய அடிப்படை நம்பிக்கை கோட்பாடுகள் நாங்க அடுத்த கிளாஸ் தொடங்குவோம். சரியானே? அப்ப அதே மாதிரி ரெக்கார்டிங் டைமுக்கு தருவோம் பிள்ளைகள், யூடியூப் ரெக்கார்டிங் நாங்க தருவோம். ஆனா என்ன, பேமெண்ட் கிளாஸ் உடைய ரெக்கார்டிங்க எல்லாராலையும் பார்க்கலாம். சரியா? நாங்க யாருக்கு அனுப்புறோமோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். ஆனா இந்த ஃப்ரீ கிளாஸ் உடைய ரெக்கார்டிங் எல்லாருக்கும் பார்க்கலாம். அது பப்ளிக்ல போடுவேன். அடுத்தது என்ன, பேமெண்ட் கிளாஸுக்கு தரக்கூடிய ரெக்கார்டிங் எல்லாம் அன்லிஸ்ட்ல போட்டுதான் நான் யூடியூப்ல போடுவேன். அப்ப அதை எல்லாருக்கும் பார்க்கலாம். சரியா? அப்ப யாருமே எங்களோட கிளாஸ்ல நீங்க ஜாயின் ஆக போறீங்க, எங்களோட கிளாஸ் நல்லா இருக்குது, தொடர்ந்து நான் உங்கள்கிட்ட தான் படிக்க போறேன்னு சொல்றாங்க, என்ன செய்யலாம், எங்களோட என்ன கிளாஸ்ல ஜாயின் ஆகி கொள்ளலாம் பிள்ளைங்களா. அப்ப நாங்க என்ன செய்வோம் சொன்னா முழுமையான நோட்ஸ் உங்களுக்கு தருவோம். அந்த ஒவ்வொரு நோட்ஸுக்குமான என்ன எக்ஸாம் பேப்பர் நாங்க முழுமையாக உங்களுக்கு தருவோம். பாருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன், ஒரு எக்ஸாம் பேப்பர் ஒன்று உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு பார்த்தா விளங்கும் அந்த எக்ஸாம் பேப்பரை. நாங்க ஒவ்வொரு பேப்பரும் என்ன செய்வோம் சொன்னா ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம் பேப்பர் தருவோம். பிள்ளைங்களா பாருங்க, உங்களுக்கு இதெல்லாம் உங்களோட நோட்ஸ் தான். சரியா? பாருங்க, இது 2வது யூனிட்டுடைய 2வது பார்ட். இது 2வது யூனிட் உள்ள நோட்ஸ், அந்த எக்ஸாம் பேப்பர் பாத்துங்க தானே. இதுல பாருங்க எத்தனை கேள்விக்கு சொன்னா கிட்டத்தட்ட 20 கேள்விக்கு. இது பாருங்க, 20 கேள்வி நான் என்ன ஃபைனல் பேப்பர் ஒன்று மாதிரி எடுத்திருக்கிறேன். அப்ப இந்த 20 எம்சிக்யூ பாத்துங்க தானே. எம்சிக்யூ வருது. அடுத்தது ஸ்ட்ரக்சர் கேள்வி. பகுதி 1 பகுதி 2 பிரிச்சு 5 மார்க்ஸ் கேள்வி எல்லாம் போட்டிப்பேன். சரிங்களா? அப்ப உங்களுக்கு என்ன செய்யலாம், இதை செஞ்சு போற நேரத்துக்கு நார்மலா என்ன செய்யலாம், ஏ ஒன்று எடுத்துடலாம். பாருங்க, இது 2வது யூனிட்டுக்கு. பாருங்க, நான் இடையில இது 3வது யூனிட். பாருங்க, இது 3வது யூனிட் பாத்துங்க தானே. இப்ப இது 3வது யூனிட். 3வது யூனிட்ல பாருங்க எத்தனை கேள்வி எடுத்துக்கிறேன்னு சொல்லி எம்சிக்யூ நான் நினைக்கிறேன் 29 எம்சிக்யூ, 32 எம்சிக்யூ வருது. ஏன்னு சொன்னா இது ஹதீஸ் துறையில வரக்கூடிய கேள்விகள். பாருங்க 3.3 இந்த தேர்ச்சி எண் போட்டி பாருங்க 3.2. அப்ப 3வது யூனிட் நாங்க 2ஆ பிரிப்போம். 2ஆ பிரிச்சு தானே உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் வரும். அப்ப 3வது யூனிட்ல உங்களுக்கு 2 எக்ஸாம் பேப்பர் வரும். அப்ப இப்படிதான் நான் உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் தருவோம். பாருங்க, இதுல பகுதி 1 பகுதி 2 பிரிச்சு முழுமையான எக்ஸாம் பேப்பர் தருவோம். அப்ப அதே மாதிரி பாருங்க, எங்களோட என்ன இதெல்லாம் எங்களோட பேப்பர், இந்த எங்களோட நோட்ஸுகள். இப்ப 2வது யூனிட் இதுதான் பேப்பர், அவங்களோட அந்த அவங்களோட நோட்ஸ் இதுதான். இந்த பாருங்க, இது அவங்களோட நோட்ஸ், முழுமையான நோட்ஸ் அவங்களை தருவோம். 2வது யூனிட்டுக்கான நோட்ஸ் இதுதான். அப்ப இந்த நோட்ஸ் நாங்க உங்களுக்கு முழுமையாக தருவோம் இன்ஷா அல்லாஹ். முழுமையாக இந்த பாடத்தை நாங்க மெதுவா கொண்டு போவோம். மெதுவா கொண்டு போவோம். உங்களுக்கு முழுமையான கிளியர் உங்களுக்கு இதுல கிடைக்கும். அப்ப இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஜாயின் ஆக விருப்பம் சொன்னா, சரியா, யாருக்கும் உங்களுக்கு ஜாயின் ஆக விருப்பம் சொன்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த கிளாஸ் முடிகிறதோடையே உங்களுக்கு இந்த நம்பர் இருக்குது. சரியா?
நான் உங்களுக்கு வேண்டா குரூப்ல நான் எங்க நம்பரை போட்டுட்டேன். எங்க நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்க என்ன செய்யலாம் சொன்னா மெசேஜ் பண்ணி சொல்லலாம், சார் எங்களுக்கு 2028க்கு நான் கிளாஸ்ல ஜாயின் ஆகணும், எனக்கு என்ன ப்ரொசீஜர்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு என்ன செய்யலாம், உங்களுக்கு ஜாயின் ஆகிறதுக்கான வழிகளை நான் தருவேன். சரியானே? அப்ப நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த நான் ப்ரொசீஜரை நான் முடிச்சிருக்கிறேங்க. நான் இன்ஷா அல்லாஹ் நாளை காலையில அப்படி ஜாயின் ஆக இருக்கிறவங்க, அதாவது அந்த ப்ரொசீஜரை நான் முடிச்சவங்க, இன்ஷா அல்லாஹ் நான் அந்த குரூப்ல ஜாயின் ஆக்கிடுவேன். சரியான அந்த பேமெண்ட் குரூப்ல ஜாயின் ஆக்கி உங்களுக்கு என்ன செய்யும், வளமையானபடி கிளாஸ் நடந்து கொண்டு போகும். சரியான பிள்ளைகள்? அதுக்கு அடுத்தாக்கள் யோசிக்கவான இன்னும் ஜாயின் ஆக விரும்புறாக்கள் இல்லைன்னா முழுமையான அவங்களுக்கு வழிகாட்டல் தருவோம் பிள்ளைகள். தரத்துக்கான முழுமையான வழிகாட்டல் உங்களுக்கு தருவோம். நீங்க ஒன்றும் யோசிக்க தேவையில்ல, முழுமையான உங்களுக்கு வழிகாட்டல் இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். அதே மாதிரி டிஸ்கஷன் குரூப்னு சொல்லி வந்து அதுல ஜாயின் ஆகிக்கோங்க. அதுல நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா ஒவ்வொரு யூனிட் எக்ஸாம் பேப்பருக்கும் நாங்க இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு வழிகாட்டல் தருவோம். சரியானே? ரைட். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வேற என்ன மீக்குதா பிள்ளைகள்? சந்தேகங்கள் இருக்குதா? டவுட்ஸ் இருக்குதா? இல்ல இல்ல. ரைட். ஓகே. ரைட். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு